இப்போ நம்ம பிடிச்சிட்டு வந்ததோட அடுத்த பாட்டு ஆரம்பிக்க போகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டை இங்கேயே போட்டுட்டு இன்னொரு போட்டை எடுத்துகிட்டு நம்ம போக போகிறோம். அந்த போட்டில் வந்து அப்படியே தான் மீன் இருக்குது. இன்னும் வியாபாரிமாருக்கு வரவே இல்லை. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு ஆள் வியாபாரியாக இருந்தீங்க, மீன் நிறையா டன் கணக்கில் எடுக்கிற ஆள் வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, என்னோட நம்பர் தான். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் கூட பண்ணலாம். இப்போ வந்து மீன்கள் வந்து ஏலத்துக்கு போய்கிட்டு இருக்குங்க. இன்னொரு போட்டு இருக்குது. இப்போ அதை எடுத்து தான் போகிறோம். நீங்கள் பாருங்கள், மீன்லாம் இறக்கவே இல்லை. பாருங்கள் சாலையோட சைஸை பாருங்கள், எப்படியும் ஒரு 6 இன்ச்சு சாலை இருக்குங்க. போட்டு ஃபுல்லாமே சாலை கிடக்கு. அப்படியே அள்ளி காட்டு, கை 2 கையால் அள்ளி காட்டாத, 2 கையால் அள்ளி காட்டு. பாருங்க சாலையோட சைஸை பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே 6 இன்ச்சு சாலை தாங்க. ஜல்லி பீஸ் கிடக்கல, எடுத்து வெளியே போடல. சாலை கிடக்கு, சாலையை வெளியே எடுத்துரு. சாலையை எடுத்துட்டு மட்டும் ஜல்லி பீஸை தனியாக எடுத்து போடு. அதில் சாலை கிடக்கல, இல்லை இல்லை. இப்போ வந்து போட்டில் உள்ள இன்ஜினை கழட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்த போட்டில் நம்ம கொண்டு போக போகிறோங்க. நம்ம அடுத்த போட்டை கொண்டு போயிட்டு அதிலே மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த போட்டோட மீனை பழத்தையும் இறக்கி விற்றுருவாங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தடவையும் மீன்களை நிறைய அள்ளிட்டு வர போகிறோங்க. பாத்தீங்கன்னா அடுத்த போட்டு தயாராகிக்கிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம இந்த போட்டை தான் கொண்டு போக போறோம். இப்ப நம்ம ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா டிராக்டரை எடுத்து வந்துட்டாரு. ப்ரோ இப்ப இந்த டிராக்டர் உதவியால தான் நம்ம போட்டை வந்து கடலுக்குள்ள இழுக்க போறோங்க. ரெடி ரெடி போய் எடுத்துக்குள்ள. இந்த போட்டை வந்து நம்ம எப்படி கடலுக்குள்ள இழுக்கிறோன்னு மட்டும் பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும். போட்டு எப்படி ஓடுன்னு பாருங்க, அப்படி தண்ணிக்குள்ள போன மாதிரி போகுது பாருங்க. நம்பருமே இருக்கு. போன நீங்க வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் போன மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் போன அடிக்க போவா. இப்போ இந்த இன்ஜினு, அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் கேனு, அதுக்கப்புறம் இந்த டீசல் கேனு எல்லாத்தையுமே தூக்கி இப்போ அந்த போட்டில் ஏற்ற போகிறாங்க. இப்போ இன்னொரு போட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இது ஐயா இது
பார்த்தீங்கன்னா வலையில் நம்மளுக்கு மீன் கிடச்சிருக்கு. என்னென்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு இந்த பாடு வந்து கிடச்ச நெத்திலி, கோவா நெத்திலிங்க, கோவா நெத்திலி வந்திருக்கு நம்மளுக்கு. அது போக வாவல் மீன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த வாவல் மீன் தான் நம்மளுக்கு வலையில் கிடக்குங்க. நான் தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே கிடந்து அந்த வாவல் மீனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு வந்தேன். ஆனால் கண்டிப்பாக வாவல் மீன் நம்மளுக்கு வலையில் வந்திருக்கு. வாவல் மீன் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம போட்டில் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் ஆஞ்சில் நிறைய நேரம் சாப்பிட்ருக்கோம். மக்களாகி நீங்கள் எத்தனை நேரம் சாப்பிட்ருக்கீங்க அந்த மீனை அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. போன் அடிக்கி கோவானத்திலி கருவாடுமே நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு கோவானத்திலி கருவாடு வேணும் அப்படின்னா வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. மாமா ஓடி வந்து ஓட்டத்துக்கு அவ்வளவு கிளிக்குது. நான் இங்க இருந்து ஓடிட்டு இருக்கேன். பாருங்க மக்களே, வாவல் போது பாருங்க. அப்படியே 3/4 கிலோ ஜெய்ஸ், 3/4 கிலோ. பாருங்க வாவல் கம்மியா தாங்க கிடக்கு நம்மளுக்கு வலையில. வலையில நம்மளுக்கு கம்மியா தான் வாவல் மீன் வந்திருக்கு. பாருங்க அப்படியே போகுது பாருங்க. உங்களுக்கு வலையில வந்து ஒரு நெத்தை வந்து நீஞ்சிட்டு அழைது பாருங்க, கடல் நெத்தை உள்ள போகுது. அப்படியே பாருங்க எப்படி போகுது பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வாவல் மீன் எப்படி பாத்திருக்கீங்களா? அதான் கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. ஆமா, பாத்துருந்தா கமெண்ட் பார்க்கவே இல்ல வாவல் இதே மாதிரி. எத்தனை தடவை இதே மாதிரி பாத்துருக்கானு ப்ரோ. நேரம் ஓடுது, அதோட கெளிச்சுடா வந்து ஒட்டப்ப காமிச்சு. அதான் அதுக்கப்புறம் கண்ணக்கரையே ஆயிருதுண்ணே. மருத்துல ஐயா சில்லுன்னு வாவல் சொல்லி நான் ஓடுறேன். வயசுல அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலை வந்து கிட்ட நெருக்கி வந்துருச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது. வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வாவல் மீனை நம்ம தூக்கிடலாம். நாளைக்கு நம்ம போச்சு. நம்ம பயில அப்படி போட மாட்டாங்க, நல்ல பேசுவாங்க. அவன்கிட்ட வாங்க சரி, அப்படின்னு அங்கிட்டு வந்துடுறேன்.
சாம்பார் அவளோட எங்களுக்கு தண்ணி அதிகமா கிடைச்சிருக்கு பாத்து நோண்டுக்குள்ள கொண்டு வாங்க அதான் கொண்டு வாங்க நீட்டிலே பண்ணணும் ஆமா அஞ்சல போட்டு தரக்கி போட்டு தரக்கி கிடக்கு மாதிரி நான் மூடலையா ஓட்டையே அது இது மாவட்ட எடுத்துருமா ஆமா குடிச்சிருவ கையில எடுத்துட்டு வாங்க ஓட்டுற கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளோவல் கிடைக்கல இல்ல வெள்ள ஒண்ணு கிடக்கு வெள்ளோவல் கிடைக்கு இந்தா அப்படி கிளம்புகிறேன் அங்கேடா